யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பேஸ் குறைச்சிடலாம், ட்ரிபிள் மட்டும் வச்சுக்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடு 2 நிமிஷம் அப்பாவை நோக்கி பார்ப்போம். பிதாவே உமக்கு நன்றி சொல்றோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்றோம், பிதாவே உமக்கு நன்றி சொல்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லஹப்ராஷ் கிதாபா லேஷன் துப்ரஹா திலிஹா ப்ரஃபதோ கோஷ்கமனா லிஹன் பிரமனோ அஷ்கினவஹ கலமா. இயேசுவே உம்முடைய நல்ல அன்புக்காக நன்றி. இயேசுவே நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு கூட நீ பேசுகிறதற்காக நன்றி. நீ பேசுகிற தெய்வமா இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை ஆகிய உடைய பட்டயம் ஆண்டவரே எபிரேயர் 4:12 படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் அது ஆவியையும் ஆத்மாவையும் மூளையும் ஒருவர் குத்துகிறதுமாயும் அது வகையளிக்கிறதுமாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிற தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையெடுக்கிறதற்காக நன்றி சொல்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீ மாத்திரம் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நீங்கள் இந்த நாளிலே வந்தது கர்த்தர் கொடுத்த பாக்கியமாய் கருதுகிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. இப்ப கூட பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த கட்டடம் தெரியாது, அவருக்கு இந்த கட்டடம் சுத்தமா தெரியாது, உங்களுடைய ட்ரெஸ்ஸும் தெரியாது, நான் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கேன்னு அவருக்கு தெரியாது, எந்த புல்பெட்டில் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியாது, இந்த மைக் அவருக்கு தெரியாது. அவர் பார்க்கிறதெல்லாம் அவருடைய உள்ளத்தை மாத்திரம் தான் பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் நீங்க எந்த நிலைமையில வரீங்க, எப்படிப்பட்டவங்களா வரீங்க, அப்படி அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆனா நீங்க உள்ளான மனுஷன்ல எப்படி தேவனை ஆராதிக்கிறீங்க, நீங்க எப்படி தேவனை துதிக்கிறீங்க. ஒரு பெரிய தேசத்துல ஒரு பெரிய சபை, அந்த சபையினுடைய ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட மேடையில பார்க்கிறோம் 250 ஆண்கள் 250 பெண்கள் சொல்லி 500 பேர் கிட்டத்தட்ட அந்த கொயர் டீமுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மா தான் எல்லாத்தையும் கொயருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா முன்னின்று நடத்துறாங்க. 500 பேரும் டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க. கரெக்டா இன்னும் ஒரு வாரத்துல அந்த கூட்டம் நடக்க போகுது. இவங்க எல்லாம் மேடையில நின்று பாட போறாங்க. சரியா ஒரு வாரத்திற்கு முன்பாக ஊழியக்காரன் மரித்து போனார். திடீரென்று மரித்து போனார். எல்லாருக்கும் பயங்கர கலக்கம், வேதனை. ஆனா அவர் மரிக்கிற தருவாயில எந்த சூழ்நிலையானாலும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இந்த கூட்டத்தை தள்ளி போற்றாதீங்கன்னு சொல்லி அவர் மரித்து போனார். பரலோகத்துக்கு போன உடனே ஆபிரகாம் மடியில இளைப்பாறுகிற அந்த நேரத்துல பரதீசியில அவர் ஒரு ஆசையை தெரிவிச்சார். நான் எப்படியாவது எங்க சபையுடைய ஸ்தோத்திர கூட்டத்தை பார்க்க எனக்கு கிருபை தாரும், நான் மேல இருந்து பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்ய. அவர்கள் அனுமதித்தார்களா? அதே போல அந்த நாள் வந்தது. இவர் மேல வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. சபை கூடினது. 250 ஆண்களும் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் போட்டு ஸ்டேஜுக்கு ஏறுறாங்க. 250 பெண்களும் அதேங்கப்பா என்ன ஒரு அலங்காரம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா மேடையில ஏறி பாட ஆரம்பிக்கிறாங்க. மேல இருக்கிறது தேவ மனுஷனுக்கு சத்தம் கேட்கல. இவர் உடனே ஆபிரகாமையும் இருக்கிற தூதர்களே பார்த்து கேட்டிருப்பார்கள், என்னையா மியூட்ல போயிட்டு இருக்கு, ஒரு சத்தமும் கேட்கலையே, ஒன்றுமே எனக்கு கேட்கலையே. உடனே அங்க இருக்கிறவங்க சொல்லிருக்கிறாங்க, நல்லா கவனிச்சுப்பா, உத்து கேட்டா ஒரே ஒரு தாயாருடைய சத்தம் மாத்திரம் ஓங்கி ஒலிக்கிறது. வேற யாருடைய சத்தம்? அது பாஸ்டர்மா சத்தம். அவ்வளவு பேர் பாடுறாங்க. ஒரு 500 பேர் பாடினா எப்படி இருக்கும் அந்த அரங்கமே? என்ன பியூட்டிஃபுல் கொயர் சவுண்டா இருக்கும். அது எவ்வளவு அழகான ஒரு ஹார்மனியா இருக்கும். ஆனா ஒரு சத்தம் கூட பரலோகத்துல எட்டல. உடனே ஒரு ஆச்சரியப்பட்டு, ஏன் எல்லாருடைய உதடுகள் ஆடுகிறது ஆனா சத்தம் கேட்கலையே? அப்பொழுதுதான் கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தினார். உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுகிற துதிக்கிற சத்தம் மாத்திரம்தான் பரலோகத்துல எட்டும், வேற எதுவும் பரலோகத்தில் எட்டாது. 500 பேரும் ஆயத்தமா இருந்தார்கள், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனா யாரும் பிரசன்ஸ் ஃபில்ட் ஆராதிக்கல. இந்த சபை தேவனுடைய அபிஷேகத்தில் ஆராதிக்கிற சபையாய் மாறணும். இந்த சபையில கர்த்தருடைய ஆராதனையை உண்மையும் உத்தமமா நீங்க செய்தவர்களா மாறணும். நாளை மாலமா நீங்க
சபைக்குள்ள வந்து எவ்வளவுதான் துதிச்சாலும் அது தேவனுடைய சமூகத்தில் எட்டாது. கடமைக்காக வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் நீங்க தேவாலயத்திற்குள் வருகிறவர்களாய் இருப்பீர்களே, இனி அப்படி நீங்கள் வர வேண்டாம் என்று உங்களை என்னை தாழ்த்தி கேட்டுக் கொடுக்கிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்டவருடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் அருவருப்பாய் இருக்கிறது. You don't come to church for you have to come, but you have to come to the church to praise your true God. ஆண்டவரே, உண்மையுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக நீங்க வரணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரியும், இந்த சபையில ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் 2 நாளாகமம் 7:15 வாசிச்சு பார்ப்போமா? ஆவியானவர் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு எல்லாரும் வாசிப்போமா? இதை தீர்க்க தரிசனமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். இந்த ஆலயத்திற்குள்ள இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவைகள் பரலோகத்தை போய் எட்டுகிறது. தானியேலே, உன்னுடைய ஜெபத்தை 21 நாள் பெர்சியாவின் அதிபதி தடுத்தான். ஆனால் இந்த சபையார் செய்கிற ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவைகள் கவனிக்கிறவைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, நான் இன்றைக்கு ஏறெடுக்க போகிற ஜெபம் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்? ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு கொடுக்கும்படி ஆவியில ஏவப்படுகிறேன். எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் சமூகத்துல வந்து நிற்கிற என் ஜனமே, come on, open up your mouth and ask what you want. Ask what God has to bless you with. Demand something from Holy God. Demand something from Holy God. எல்லாரும் கண்களை திறந்து, கண் வாய்களை திறந்து. Hallelujah, hallelujah. இந்த சபைக்கு வர அழைக்கப்பட்ட தூதனாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபை வளரட்டும் அப்பா. இந்த சபையில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக. அற்புத அடையாளங்கள் இந்த இடத்தில் நிறைவேறுவதாக. கர்த்தர் இதுவரைக்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத, எந்த ஜாதிகள் இடத்திலும் காணப்படாத ஒரு அதிசயம் இந்த இடத்தில் செய்யப்படுவதாக. ஓ ராபா காஷா காபா. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சுகம் வேணும்னு கேக்குறீங்களா? ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தாரும். இயேசுவே, எனக்கு சுகத்தை தாரும். இயேசுவே, எனக்கு சுகத்தை தாரும். ஷமனா அந்தனா ரிப்ரடகனா சிதமனா தடவங்குடா சகடனா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அது சுகமாகும். இந்த ஸ்தலம் ஒரு சுகமளிக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற காலம் வருகிறது. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த ஸ்தலத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிற ஜனங்கள் சுகத்தை பெறுவார்கள், அற்புதத்தை பெறுவார்கள். ஹalleluya. ஆச்சரியமான காரியங்கள் நடத்தல் நடக்கும். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் செய்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஸ்தலத்தில் அதிசயங்கள் நடக்கும். இந்த ஸ்தலத்தில் ஆச்சரியமானவைகள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல கரங்களை தட்டி, come on, receive it in the name of Jesus. நீங்கள் அடையாளங்களுமாய் அற்புதங்களுமாய் இருப்பீர்கள். யூதா மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற காலம் வருகிறது. கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற காலம் வருகிறது. என் சபையே, நீ வளருவாய், நீ வளருவாய், நீ வளருவாய், நீ கனி கொடுப்பாய். எனக்கு ஆவியானவர் வித்தியாசமாய் நடத்துகிறா. முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. எனக்கு முடியுன்றவங்க நின்றுகிட்டே இருங்க. கஷ்டமா இருக்கிறவங்க உட்கார்ந்து பண்ணுங்க. யோபு தீர்க்க தரிசன புஸ்தகம்
பாருங்க, யோவேல் 1:4 யோவேல் 1:4 முடியாதவங்க தயவு செஞ்சு உட்கார்ந்துருங்க. என்னால முடியுன்றவங்க இல்லைங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. அதுல 1:4 சொல்லுது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இது எங்க தெரியுமா? விருட்சத்துல நடக்கிற ஒரு சம்பவம். Hallelujah. உட்கார்ந்து கொள்ளுங்க. Come on, take your seat. Lava Shiva Rakada Lava Kata. Ima Kaparata Lava Kashaka. ஆண்டவங்க சபையை குறித்து சொல்றாரு. சபையில என்ன நடந்திருக்குன்னா, இந்த சபை உருவாக்கப்பட்டதுல என்ன நடந்துச்சுன்னா, பச்சை புழு ஏதோ ஒன்றை தின்றெடுக்கிறது. பச்சை புழு என்ன செய்யும்னா அது பழத்தை சாப்பிடும். புழு என்ன செய்யும்? கனிகளை சாப்பிடும். வெட்டுக்கிளி என்ன தெரியுமா பண்ணும்? இலைகளை சாப்பிடும். வெட்டுக்கிளி என்ன பண்ணும்? இலைகளை சாப்பிடும். பச்சை கிளி என்ன பண்ணுனா, கொழுந்து இருக்கு பாத்தீங்களா, மொட்டு கொழுந்து, அந்த கொழுந்தை சாப்பிடுறதுதான் அந்த பச்சை கிளியினுடைய வேலை. சின்ன கனி அப்பதான் கொழுந்து விட்டது. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்பதான் ஒரு துளிர் விட்டு இருக்கும், அப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கும். அதை கெடுப்பதுதான் பச்சை கிளி. இந்த முசுக்கட்டு பூச்சி பண்ற வேலை என்ன தெரியுமா? இது வெளியில கண்ணுக்கே தெரியாது, வெளியில இது தோற்றம் அளிக்காது. ஆனா நீங்க மரத்தினுடைய பட்டைய திடீர்னு பாத்தீங்கன்னா மரம் பொத்துன்னு கீழே விழுந்துடும். என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு உள்ள இந்த முசுக்கட்டை பூச்சி என்ன செய்யும்னா, அரிச்சு உள்ள ஃபுல்லா அரிச்சிருக்கும். ஆனா வெளியில எதுவுமே உள்ளான சில காரியத்துல ஒரு பெரிய அரிப்பை உண்டாக்கி முழு மரமும் அது பலவீனப்பட செய்யும். சபையில இப்படிப்பட்ட 4 கூட்டங்கள் இருந்தன. சில கனிகளை கெடுக்கிற விதமா காரியம் இங்க நடந்திருக்கிறது. சிலருடைய இலைகள் என்றால் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை அவித்து போடத்தக்க சில சம்பவங்கள் இந்த சபையில் நடந்திருக்கலாம். கொழுந்து அப்பதான் புது விசுவாசியா உள்ள வந்திருப்பாங்க, அப்பதான் ஒரு ஆத்துமா காலடி எடுத்து உள்ள வச்சிருக்கும். அந்த ஆத்துமாவை பிசாசு இழுத்து கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம். அப்பொழுதுதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். பிறந்த குழந்தை அந்த இடத்துல பலவீனப்பட்டு மறித்திருக்கலாம். இன்னொன்னு, உங்க கண்ணுக்கே தெரியாம இந்த 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 இதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஸ்டெம்முக்கு அந்த பெரிய மரம் தண்டு இருக்கு பாத்தீங்களா, அத உள்ள நுழைஞ்சு அதை பொட்டலாய் அரித்து இருக்கலாம். உங்க கண்ணுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் எங்க நடக்குது? பில்டிங்லயா? விருட்சத்துல. ஒரு மரம் வளர்ந்த மரத்தில் நடக்கிற காரியம் இதுதாங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இந்த நிலைமையில தான் சபை இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருந்திருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். ஆனா நடக்க போற காரியம் என்ன தெரியுமா? அதே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திரும்பிக் கொள்ளுங்க. அதே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தில் எத்தனாவது வசனம் வாசிங்க? 28வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். எங்க இல்ல 25 இருந்து வாசிக்க பார்க்கலாம். 23 இருந்து வாசிங்க. அதுதான் இன்றைய நாளுக்கான தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவன் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே ஸ்தலத்துல முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் ஏற்கனவே வருஷிக்க பண்ண ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிறது கர்த்தருடைய பின்மாரி. ஹalleluya. எல்லாரும் 2 நிமிஷம் கண்களை மூடி, 2 நிமிஷம் கண்களை மூடி மைனர்ல, டி மைனர்ல. ஹalleluya. லேமா கோஷே கமா ஹந்தரே ரமா கிதரோ, டி மைனர்ல. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிறைந்திடுவே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் தேவனரலகதே தேவனரலகதே
பாடு பின்மாறி பின்மாறி சில நேரத்துல ஆவியான ரொம்ப ஃப்ளோவா பேசும் பொழுது இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நம்மளை கைவிடும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவும் கூடாது, வருத்தமும் படப்படாது. சரி, நீங்க அப்செட் ஆயிடாதீங்க, நீங்க அப்செட் ஆயிடாத. இதெல்லாம் நடக்கிற சம்பவம் தான். அப்பா பேசும் பொழுது ஒரு பயங்கர ஃப்ளோ. இப்ப நான் என்ன சொல்ல நேற்று கண்டினியூ பண்ணணும்னு சொன்னேன்ல, அன்னைக்கு வந்து நின்னோடனே அப்பா பேசுறாங்களா வித்தியாசமா. ஸோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்துட்டார். ஏற்கனவே நீங்க முன்மாறி அனுபவித்த காலம் ஒன்று இருந்தது. கொரோனாக்கு முன்னாடி உங்களுக்கு முன்மாறி, கொரோனாக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய முன்மாறி, சபை ஆரம்பித்த காலத்துல ஒரு பெரிய முன்மாறி, வெளியில நீங்க கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தும் பொழுது பெரிய பெரிய குருசையில ஒரு ஊழியக்காரர் மூலமா நடத்துறதெல்லாம் முன்மாறி. இடையில ஒரு கேப் ஆண்டவர் விட்டார். ஏன் தெரியுமா? முன்மாறி பின்மாறின்னு ஒரு வார்த்தை இருக்குதுனால முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் நடுவில் என்னதான் இருக்கணும்? ஒரு இடைவெளி நிச்சயமா இருக்கத்தான் செய்யணும். விதைச்ச அடுத்த நிமிஷமே செடி வெளியில வராது. விதைச்ச அடுத்த நொடியில செடி வெளியில நிச்சயமா அதற்கான ஒரு காலம் உண்டு, அதற்கான ஒரு சூழல் உண்டு. அவர் கொஞ்ச காலம் உங்களுக்காக எனக்காக காத்திருப்பார். நம்மளை உருவாக்குற காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அந்த உருவாக்குற காலத்துல என்ன ஓகே அந்த உருவாக்குற காலத்துல கர்த்தர் நம்மளை ஒட்டச்சு எடுப்பார். உருவாக்குற காலத்துல நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு பயங்கரமான அனுபவங்களை நம்ம எதிர்பார்த்திருக்க கூட மாட்டோம். அதை நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இந்த உருவாக்குற பீரியட்ல ஆண்டவர் நம்மளை நடத்துற விதம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் நம்மளுக்கு வேணும்னா, ஒரு ஒளிவை எண்ணெய் நம்மளுக்கு வேணும்னா, அந்த ஒளிவை கொட்டையானது நிச்சயமாய் நசுக்கப்படணும், நிச்சயமாய் அது உடைக்கப்படணும். அதுதான் யோவான் 12:24 யோவான் எழுதுறாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஓகே, அதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். ஆனா இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்திற்கு நேராக வருவோம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். இந்த வார்த்தைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாய் உங்களுடைய கலங்கள் எல்லாம் தானியத்தினால ஆண்டவர் நிரப்புவார். லேவியராகமம் 26 வாசிக்கிறோம், உங்களுடைய களஞ்சியத்தில் புதிய தானியங்கள் உண்டாக நீங்கள் பழையதை கழித்து போடுங்கள். அப்படின்னா ஆண்டவர் சில ஜனங்களை நம்ம சபையை விட்டு எடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா பாஸ்டர்? அந்த பழைய தானியத்தை ஒதுக்குனாதான் புதிய தானியம் உங்க களஞ்சியத்துல வந்து சேரும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். நீங்களாம் புதிய தானியம். அம்மாவை ஐடா அம்மாவை காலையில பார்த்தபோது சொன்னாங்க, 25 வருஷத்துக்கு மேல வரேன் மாஸ்டர், அதுக்குன்னு நீங்க பழைய தானியம் இல்லமா, நீங்க அனுதினமும் புதிய தானியமா மாற்றப்படுகிறீர்கள். நான் சொல்ற தானியம் யாரு தெரியுமா? அந்த வெளியில எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஓடி இருப்பாங்க பாருங்க சில ஜனங்கள், அவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். அந்த பழைய தானியங்களை கர்த்தர் கழித்ததற்கு காரணம் ஒரு பெரிய புதிய களஞ்சியங்கள், புதிய தானியத்தினால உங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் மட்டும் உங்கள் ஆடைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய, திருப்பி சொல்லுங்க, யார் அனுப்புனது? யார் அனுப்புனது? யார் அனுப்புனது? என் சபையில ஒரு பிரச்சனை வந்தது, சில சம்பவங்கள் நடந்தது, சில விட்டுட்டு ஓடுனாங்களே, சில மரணம் ஏற்பட்டது, சில பாதிப்பு ஏற்பட்டது, சில தவிப்பு ஏற்பட்டது, சில இழப்பு ஏற்பட்டது. நான் சொல்றேன், அது எல்லாம் கர்த்தர் அனுமதித்தது, அது எல்லாம் நன்மைக்காகத்தான். ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருது தெரியுமா? பிரச்சனை உங்களை மேற்கொள்வதற்கல்ல, நீங்கள் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன் தெரியுமா? தாவீதுடைய முதல் யுத்தமே கோலியாத்துக்கு முன்னாடி 3 அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏன் மொத்தம் அனுபவமே தாவீதுக்கு யாருதான் வர்றா? பெரிய கோலியாத்து, சின்ன பையன், ஒரு 15-16 வயசு வாலிபனுக்கு ஆண்டவர் அனுமதித்த முதல் யுத்தமே அவனை விட பல மடங்கு பெருசா இருக்கிற ஒரு அரக்கன். முதல் அனுபவம் என்ன தெரியுமா? தாவீதே, நீ இப்ப வாலிபனா இருக்கிற,
ஆனா உனக்கு தெரியாத ஒரு பொசிஷனை நான் வச்சிருக்கிறேன். அது என்ன பொசிஷன்? ராஜா, ஒரு அரசன் என்ற ஒரு போர்ஷனை வச்சிருக்கிறேன். நான் உனக்கு இப்ப அனுமதிக்கிற பிரச்சனை உன் 15 வயசுக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் உனக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை அரசனாக வேண்டிய நிலை. அந்த நிலையை பொறுத்து தான் நான் உனக்கு பிரச்சனையை இப்ப அனுமதிப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. Unbearable problem for me, unacceptable, unexplainable. என்னால விவரிக்க முடியாத ஒரு இழப்பு, விவரிக்க முடியாத ஒரு பிரச்சனை, விவரிக்க முடியாத கஷ்டம். ஏன் தெரியுமா? நீங்க இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து ஆண்டவர் அனுமதிக்கல. உங்களுக்குன்னு ஒரு உயர்நிலையை வைத்திருக்கிறார். நீங்க அரசாட்சியில போய், நீங்க அரியணையில போய் உட்கார்ந்தீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். யோசேப்பே, உன்னை உன் சகோதரர்கள் வெறுத்த போது ஏன் இயேசு தன்னை காண்பிக்கல? உன்னை அவர்கள் விற்ற பொழுது ஏன், அவர்களுடைய குழியில தண்டும் பொழுது ஏன் தேவன் உன்னை தன்னை அவர் உனக்கு காண்பிக்கல? ஏன் நீ விற்று போடும் பொழுது ஆண்டவர் தன்னை உனக்கு காண்பிக்கல? ஏன் நீ போர்த்திபார் மனைவியினாலே சோதிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் வரல? ஏன் நீ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது தேவன் தன்னை உனக்கு காண்பிக்கவில்லை தெரியுமா? இந்த சூழ்நிலையெல்லாம் காண்பிக்காததற்கு காரணம் என்னன்னா, யோசேப்பே, இதெல்லாம் உன்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, இது உன்னுடைய நிலையான வாழ்க்கை அல்ல. நான் உனக்காக நீ உட்கார போகிற அதிபதியின் சீட்டுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறேன். நான் உனக்காக ஒரு அரியணை பக்கத்துல காத்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இது உன்னுடைய நிலைமை அல்ல. எஸ்தர் அடிமையா இருக்கும் பொழுது நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தர் அவளோடு கூட வரல. ஏன்? 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் உட்கார போகிற அரியணை பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார், காத்திருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கிட்டு போகும்பொழுது கர்த்தர் தன்னை வந்து காண்பிச்சிருக்கலாமே. அவர்கள் கையும் காலும் கட்டும் பொழுது கர்த்தர் தன்னை வந்து காண்பிச்சிருக்கலாமே. எங்க காண்பிச்சார்? அக்னியின் சூளையின் மத்தியில காண்பித்தார். நம்மளுக்கு எந்த ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் அவர் நமக்காக காத்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்க கூட பேசல என்பதற்காக அவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கேட்ட பணமோ, நீங்க கேட்ட விடுதலையோ, நீங்க கேட்ட நிம்மதியோ, நீங்க கேட்ட வீடோ, நீங்க கேட்ட ஒரு வாகனமோ, நீங்க கேட்ட ஒரு ஆலயத்தின் பெருக்கமோ, நீங்க கேட்ட எந்த ஒரு காரியமோ நடக்கல என்பதற்காக அவர் உங்களிடத்தில் இல்லை என்று அர்த்தம் இல்லை. கூடவேதான் இருக்கிறார். ஆனா உங்களுக்காக, உங்களுடைய அந்த நீங்கள் வெற்றி பெற போகிற இலக்கில அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நான் ஒரு இந்தியன் அத்லட். இந்திய கவர்மெண்ட்டுக்காக 500 பதக்கங்களை வாங்கி கொடுத்த இந்தியன் அத்லட். ஏர்ஃபோர்ஸ்ல வேலை கிடைக்க வேண்டிய எனக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி அதுல இருந்து என்ன பிடிக்க எடுத்துட்டாங்க. நான் 12th படிக்கிறதுக்குள்ள, before I finished my 12th, I got 600 government certificates. 600 இந்திய தேசத்தின் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வாங்கின ஒரு விளையாட்டு வீரர். என்னை தமிழ்நாடு தத்தெடுத்தது. அப்படி தேசத்துக்காக, தமிழகத்திற்காக ஓடின ஒரு விளையாட்டு வீரர். எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய கோச் எங்க தெரியுமா நிற்பாரு? 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஆரம்பிக்கிற இடத்துல நிக்க மாட்டார். என்னுடைய பயிற்சியாளர் எங்க தெரியுமா நிற்பாரு? முடிக்கிற இடத்துல நிற்பார். ஏன்னா நான் முடிச்ச உடனே என்னை வந்து அவர் தூக்கணும். நான் ஒரு ட்ரிபிள் ஜம்பர். ஆக்சுவலி என்னுடைய மெயின் ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப், 100, 200 வந்து இடையில நாங்க செஞ்சுக்கிற அது எங்களுடைய பாடிக்காக. அந்த 100 மீட்டர் ஓட்டத்திலோ 200 மீட்டர் ஓட்டத்திலோ எங்க கோச்சுக்கு நல்லா தெரியும், முழு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நான் தான் ரெக்கார்ட் ஹோல்டர். முழு டிவிஷனல் லெவல்லையும், அதாவது திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி, இப்படிப்பட்ட சில ஒரு 5 டிவிஷன்ஸ் இருக்கும். 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஒரு டிவிஷன். இந்த முழு டிவிஷன்லயும் நான் தான் ரெக்கார்ட் ஹோல்டர். எங்க கோச்சுக்கு நல்லா தெரியும். ஆகவே நான் ஓடுனேனாலே நான் எப்பதான் வருவேன், ஃபர்ஸ்ட் தான் வருவேன்னு அவருக்கு தெரியும். அதனால எனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பாரு. என் பரமபிதாவும் அப்படித்தான். ஆரம்பத்துல வெயிட் பண்ண மாட்டார். ஆரம்பத்துல உங்களை உற்சாகப்படுத்துவார், ஆரம்பத்துல உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆனா அவர் எங்க திரும்ப நிற்பாரு? போற வழியில உள்ள வந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஆகவே முடிவு இடத்துல அவர் உங்களுக்காக காத்திருப்பார். நீங்க முடிக்கும் பொழுது ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்து தூக்குவதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதனாலதான் அவர் கஷ்டத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதனாலதான் ஒரு பெரிய போராட்டம்.
தாவீதே, திருப்பி சொல்றேன், உன்னுடைய 15 வயசுக்கு ஏற்ற ஆப்போனன்ட் இல்லதான். உன் ஏஜை விட பெரிய ஆப்போனன்ட் தான். உன் எதிராளி உன்னை விட பல மடங்கு பெரியவன் தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற அழைப்பு, நீ அரசாட்சியில உட்கார போற பத்தியா, நீ ஒரு காலத்துல அரசனா மாறுவ பத்தியா, அந்த அழைப்பை நான் இப்பொழுதே கொடுத்திருக்கிறேன். எந்த ராஜாவும் சிங்கத்தின் பெருடி தாடியை பிடித்து ஓங்கி அடிச்சு கொன்றதில்லை. எந்த அரசனும் கரடியின் வாயை கிழித்ததில்லை. எந்த ஒரு அரசனும் அவனுடைய இளமையான வயதில் அவ்வளவு பெரிய கோலியாத்தை சந்தித்ததில்லை. அவனுடைய டெஸ்டினேஷனை, அவனுடைய டெசிக்னேஷனை அவன் இளம் வயதில் இருக்கும் பொழுதே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். தம்பி, உனக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இப்போ இருக்கிறபடி கர்த்தர் நடத்த மாட்டார். உன் வாழ்க்கையில என்ன எதிர்காலத்துல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரோ, உன்னை எப்படி அவர் அப்போஸ்தலன் என்று அழைக்க போறாரோ, அந்த அப்போஸ்தலனுக்குரிய அதே வல்லமையை இந்த வயசுலயே உனக்கு கொடுக்கிறதுனாலதான் இப்போ வாழ்க்கையில வர பிரச்சனை, உனக்கு வேலையில தடை, நீ எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கல, ஒரு சில தாமதங்கள். ஏன்னா உன் மேல இருக்கிற அழைப்பை கர்த்தர் இப்பவே வச்சதுனாலதான் உனக்கு எல்லா டோரும் க்ளோஸ் ஆகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் அப்படிதான், எங்க போனாலும் கதவு அடைச்சோம். ஏன் ஆண்டவரே கதவு அடைச்சிங்கன்னா கர்த்தர் சொல்லுவாங்க, நீ அந்த கதவுக்குள்ள போயிட கூடாது. கதவை திறந்தா நம்ம பாட்டுக்கு திறந்து வச்ச வீட்டுக்குள்ள பூனை வர மாதிரி ஓடி வந்துருவோம் உள்ள. அவருக்கு சித்தமில்லாத இடத்துல போய் நின்றுவோம், அவருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நின்றுவோம். வெளியே வர வேண்டிய காலத்துல வெளியே வரலன்னா, வெளியில வரணும்னு நீங்க நினைக்கும் பொழுது வேதனையோட வருவீங்க. உதாரணம் சொல்லட்டா, சிம்சோன் தெலீலாள் மடியில படுத்து அவனுடைய முடியை வெட்டி அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அவனை சூழ்ந்திருக்கிற சேனையை கண்டு என்ன திரும்ப சொல்றான், இப்பொழுது நான் இவர்களை எப்பொழுது போல உதறிவிட்டு வெளியே போவேன். ஒன்னும் நடக்கல. கையையும் காலையும் கட்டினானுங்க, கண்ணன் நோட்டினானுங்க, மாவரைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோனே, உன்னை கைய காலை கட்டி உன் முடிய வெட்டினதுக்கு அப்புறம் நீ டயலாக் விட்டு பிரயோஜனம் இல்லை. எப்ப வெளியில வந்திருக்கணும்? தெலீலாள் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே உனக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கணும், இவளிடத்தில் நான் என்ன செய்ய போவது இல்லை, ரிலேஷன்ஷிப் வைக்க போறது இல்லை. I don't want this unnecessary relationship in my life. எனக்கு இந்த தேவையில்லாத உறவு வேண்டாம், தேவையில்லாத நட்பு வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கு அவன் வெளியே வந்திருப்பானே ஆகில் இன்னொரு சிம்சோன் நம்மளுடைய வேதத்துல ஒரு நல்ல முடிவோடு இறந்த மனிதனை நாம் சொல்லி இருப்போம். ஆனால் அவனுடைய முடிவு என்னவாய் இருந்தது? கண்கள் பிடிக்கப்பட்டு மாவரைத்தான். வெளியே வர வேண்டிய நேரத்தில் நீங்க வெளியில வரணும்னா மாவரா இருப்பீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மாவரைக்க ரெடியா? சொல்ல மாட்டீங்க, சும்மா சொல்லுங்க, மாவரைக்க ரெடியா? நீ மாவரைச்சிடக்கூடாது. உன் ஆவிக்குரிய கண்களை பிசாசு பிடிக்கிட்டா அப்படின்னாலே மாவரைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெளியே வருவேன். எப்படா சொல்ற வெளியே வருவேன்? வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்ல, நான் வெளியே வந்து விட்டேன், வெளியே வருவேன். வாய்ப்பில்லை. யோபு சாரி லோத்து கர்த்தர் சொல்லும் பொழுது வெளியே வந்திருந்தா, நான் சொல்றேன், அவன் என்ன பண்ணா, ஆண்டவரே கால் இருப்பா, ஆண்டவரே எனக்கு பின்னது இடுப்பு வலிக்குது, எனக்கு குறுக்கு வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு காலில் புண்ணு இருக்குது, என்னால ஓட முடியாது, தாமதித்துக் கொண்டிருந்தான். தாமதிக்கிற அந்த நேரத்துலதான் லோத்தினுடைய மனைவி உள்ளத்துல அப்படியே கற்பனை ஓட ஆரம்பிச்சிருச்சு. கணவன்மார்களே, நீங்க தாமதிக்க உங்க மனைவி மண்டையும் பிசாசு கழுவ ஆரம்பிப்பான். ஆண்டவர் சொன்னதை உடனே செஞ்சுட்டீங்கன்னா உங்க மனைவியினுடைய மூளை சலவை செய்யப்படுவதற்கு முன்பாகவே உங்களால் ரட்சிப்புகளை நடத்த முடியும். லேட்டாக்க அந்த அம்மா என்ன நினைச்சோ தெரியல, ஐயோ வீடு போகுது, ஐயோ என் மனை போகுது, ஐயோ என்னுடைய நகை போகுது, என்ன நினைச்சாங்களோ எனக்கு அது தெரியாது. ஆனா லோத்தினுடைய தாமதம் தான் லோத்தினுடைய மனைவியை பின்னிட்டு பார்க்க செய்தது. லோத் மனைவி எவ்வளவு பெரிய பரிசுத்த தாய் தெரியுமா? சோதம் குமாராவில் இருக்கும் பொழுது 2 பெண்களையும் பரிசுத்தமாய் வளர்த்தினவர். சோதம் குமாரா என்ற ஒரு கொடுமையான, ஒரு அசுத்தம் நிறைந்த அசிங்கமான காரியங்களை செய்த அந்த தேசத்திலேயே 2 பெண்களையும் பரிசுத்தவாட்டியாய் வளர்த்தவள் தான் லோத்துவினுடைய மனைவி. ஆனா லோத்து செய்த ஒரு சின்ன தாமதம், வெளியே வர வேண்டிய நேரத்தில் அவன் வெளியே வராததினால் இவளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். இவளு பின்னிட்டு பார்க்க உப்பு துணை மாற இந்த 2 பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தாயார் வீட்டுல
சரியா இல்லாட்டி, ஒரு குடும்ப தலைவனாகிய லேவியனாகிய புருஷன் சரியா இல்லாட்டி முதல் பாதிப்பு யாருக்கு? மனைவி. அந்த பாதிப்பு யாருக்கு போகுது? இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் வரல. சில மனைவன் நினைக்கிறீங்க புருஷன் வர பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவனை கர்த்தர் தொடுகிற ஒரு காலம் வரணும். இந்த காலத்துல நான் எங்க போனாலும் என் உள்ளத்துல இருக்கிற ஒரு பெரிய பாரம், ஆண்டவரே குடும்ப தலைவர்களை எழுப்புங்க, குடும்ப தலைவர்களை எழுப்புங்க. ஒரு நிமிஷம் நல்லா கையை உயர்த்தி ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல உட்கார்ந்தபடியே ஜெபம் பண்ணுங்க. என் கணவன் சபைக்கு தொடர்ந்து வருகிறவனாய் மாறட்டும். என் கணவனை தொடுவீராக. எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் நிரம்பி வழிவார்களாக. என் குடும்பத்தில் சகோதரர்கள் நிரம்பி வழிவார்களாக. என் குடும்பத்தில் எழுப்புதல் வாதிகள் எழுப்புவார்களாக. எங்களுடைய சபையில் ஆண்கள் வந்து சேருவார்களாக. எழுந்து கட்டுகிறவர்கள், தங்கள் கைகளை திடப்படுத்துகிறவர்கள், இணைந்தவர்கள், சாலே பிரஹத்தோ தாவீதோடு இணைந்த பராக்கிரமசாலிகள் இந்த சபையிலே சேர்க்கப்படுவார்கள். ஆமென். அவர் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கு. சரி, தாவீது முதல் அனுபவம் சொல்ல. இரண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? இரண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். என்ன ஆகல? செட் ஆகல. ஒண்ணுமே செட் ஆகல. எல்லாத்தையும் கழட்டி அவுத்து மூட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவருக்கு என்ன தெரியும்னா, ஒரு புது ஆயுதத்தை நீ மாத்தி, ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ஒரு புது என்ன சொல்றது தெரியல முயற்சி நீ செய்து கோலியாத்துக்கிட்ட அடி வாங்குறதுக்கு பதிலா உன் கையில நான் கொடுத்திருக்கிற சின்ன கவனம் கண்ணும் போதும். உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ல உனக்கு கொடுத்த அந்த கிரீடத்தை ஒருவனை பற்றி கொள்ளாதபடி அதை நீ உறுதியாய் பிடித்துக் கொண்டிரு வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கவனையும் கல்லையும் எடுத்து எறிவது. ஆனா நியாயாதிபதிகள் 20வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. பென்யமீனர்கள் கவன் கல் எறிவதில் மயிரிழையும் குறித்தப்பாமல் எறிகிறவர்கள். அந்த வசனம் எங்க இருக்கு வாசிருங்க. அதெல்லாம் நீங்க நிறைய பேர் எழுதுறீங்க, அதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதனால சொல்றேன், எழுதுங்க பார்க்கல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம். தேங்க்யூ அப்பா. 12வது வசனமா? 16. ஆமா, 16 வாசிக்க பாருங்க. 20, 16. யாரு? பென்யமீனர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பென்யமீனர்கள் ஒரு மயிரிலையும் தப்பாது கவன் எழுதுகிறவர்கள். சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? சவுல் செய்ய வேண்டிய ஒரு வேலையை அந்த யுத்த களத்துல ஒரு தாவீது செய்து முடிச்சான். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது அந்த ராஜரீக அபிஷேகத்தை இந்த பொடியனாகிய தாவீதுக்குள் கர்த்தர் ஏற்கனவே வைத்து விட்டார். அவன் செய்ய வேண்டிய கவன்கள் எரிகிற வேலையை இந்த யூதனாகிய தாவீது செய்யறான். அவன் ஒருவேளை சவுல் எரிந்திருந்தால் நிச்சயமாய் குறி தப்பி இருக்காது. ஆனா சவுளுடைய மனநிலை என்ன? இவ்வளவு பெரிய கோலியாத்தை என்னால எப்படி கவன்கல்ல வச்சு முறியடிக்க? உங்க கையில என்ன இருக்கோ அது போதும்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க சபையினுடைய அளவு என்னவோ அது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு போதும். உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் போதும். ஆமென். உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசமும் அந்த வல்லமை யாருக்குள்ள வந்திருக்கு? நல்லா கவனிங்க. தாய்க்குள்ள இருக்கிற அதே அபிஷேகம் தான் பிள்ளைகளுக்குள்ள வரும். இது வேதத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். What mother carries will be imparted to the children. தாய்மார்களே, உங்களுக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு கசப்பாவி ஒட்டும். உங்களுக்குள்ள பொறாமை இருந்துச்சுன்னா பிள்ளைகளை ஒட்டும். அது ஒரு தொற்று நோய் போல. நீங்க ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். நீங்க விசுவாசத்துல வளர்ந்தா பிள்ளைகள் விசுவாசத்தில் வளருவார்கள். எங்க அம்மா ஒரு விசுவாச தாய். ஆனா சில நேரத்துல அவங்க சோர்ந்து போவது உண்டு. ஆனா அவங்களுடைய விசுவாசத்தை அறிஞ்சிருக்கல. சும்மா விளையாட்டுக்கு பேசினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, விடுறா கர்த்தர் பார்த்துக்குவா, விடுறா கர்த்தர் பார்த்துக்குவா, விடு கர்த்தர் பார்த்துக்கொள்வா. பாஸ்டர் இன்னைக்கு காலையில பாஸ்டர் அம்மாவை குறித்து சொன்னாங்க, என் மனைவி பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருப்பா பாஸ்டர். ஒரு கணக்கு கூட எக்ஸ்ட்ரா எழுத மாட்டா, உள்ளதை உள்ளபடி எழுதி காண்பிப்பா.
நான் சொல்றேன், பிள்ளைகளும் பணத்துல உண்மையா இருப்பார்கள். பிள்ளைகளும் பணத்துல உண்மையா இருப்பாங்க. தாய்மார்களை ஏன் ஆண்டவர் சபையில நிறைய தாய்மார்களை சேர்க்கிறாருன்னா அதுதான் காரணம். நீங்க என்ன அபிஷேகத்தை சுமக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க அந்த அபிஷேகத்தை சுமப்பார்கள். ஏன் இன்னைக்கு அநேக பெண்கள் ரட்சிக்கப்படுறாங்கன்னா அவங்க மூலமா தான் ரட்சிப்பின் வேர் தொடர்ந்து போகும். பாட்டிக்குள்ள இருக்கிறது தாய்க்குள்ள, தாய்க்குள்ள இருக்கிறது பிள்ளைக்குள்ள. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சபையுடைய தாய்மார்களே, நீங்கள் எழும்ப 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 எழும்ப, ஜெபத்துல எழும்புங்க, பெண்கள் கூட்டத்துல எழும்புங்க, இரவு ஜெபத்தை ஏறிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த சபையுடைய விஸ்தாரம் இனி குறைந்து போவதே இல்லை. இப்ப என் கையில என்ன இருக்கு? மைக் இருக்கு. இப்ப என் முன்னாடி கோலியாத்து நின்னா என் உள்ள என்ன பண்ணும் தெரியுமா? இந்த கீபோர்ட் எடுத்து அடி போமா, என்ன பெருசா இருக்கு. அப்புறம் செடி நீங்க அடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாண்ட் எடுத்து அடி, என் உள்ள அப்படி போகுமா போகாதா? ஏன்னா என்னுடைய எதிரி எவ்வளவு பெரியவன், என்னை விட பெரியவன். எனக்கு என்ன யோசனை இருக்கும்? அந்த ஃபேனை போட்டு அடிப்போமா, இல்ல ஆம்பிளிஃபையரை தூக்குவோமா? ஆனா கத்திர எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன் கையில இருக்கிற மைக்கு போதும். மைக் வச்சு என்ன செய்யலாம்? இந்த மைக் வச்சு அடிக்கலாமா? ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு முன்னாடி இருக்கிற கோலியாத்தை நான் எப்படி வீழ்த்த முடியும்னா, என் கையில துப்பாக்கியில, என் கையில கத்தியில, என் கையில பட்டயம் இல்லை. ஆவிக்குரிய பட்டயம் ஒண்ணுதான் இருக்குது. அதை சொல்லு. இயேசுவின் நாமத்தில் கோலியாத்தை இப்பொழுதே நீ போடு சொன்னா அது இந்த இடத்தை விட்டு ஓடி போகத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து நான் ஒரு நாள் எப்ப ஆண்டவர் என்னை திருப்பி கூட்டிட்டு வராரோ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பேசுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? பெதஸ்தா பிசிஐ சர்ச்சுக்குள்ள புதிதாக போடப்பட்ட கிரானைட் கல்லு மேல சேர்ல உட்கார்ந்து இந்த பெருமாள் புறத்துல துதிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, உங்களுக்கு அறியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது. இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நான் வார்த்தையை பெற்றுக் கொள்கிறேன். அது உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்துல பிசாசுக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம், அவனுக்கு மிகப்பெரிய கோபம், அவனால எரிச்சல் தாங்க முடியாது. என் மேல பயங்கர கோபமா இருப்பான். பாஸ்டர் மேல அதை விட கோபம். இவன் தானடா என்னோட கூப்பிட்டான். உங்க மேல கோபம். ஏன்னா நீங்க வார்த்தை அப்படியே நம்புறீங்க, ஆமென் சொல்றீங்க, அல்லேலூயா சொல்றீங்க. ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்க பழகிட்டீங்கன்னா ஒரு பெரிய யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது. யார் மூலமா? கேட்கிறவங்க மூலமா. நான் எங்க போனாலும் இதை சொல்லணும்னு விரும்புவேன். கையை தட்டி பெற்றுக்கொள்வதை போல ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பிசாசு எதுவுமே கிடையாது. நீங்க ஒவ்வொரு முறையும் கையை தட்டி ஆமென்னு சொல்ல சொல்ல அவனுடைய கன்னத்தில் அறைவது போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். 2 கொரிந்தியர் 2:11 என்ன எழுதியிருக்குது? பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. We should know the tactics of the Satan. பிசாசுக்கு 7 தந்திரம் உண்டு. செய்தியே மாறி போகுது. இப்ப எங்க நான் திருப்பி தாவீதுக்கு வந்து தயவு செஞ்சு இப்படி நீங்க நான் கொண்டுட்டு வரணும். என்ன தாவீதுடைய 2வது அனுபவம் என்ன? உன் கையில இருப்பது என்ன? What you have is more than enough to defeat your Satan or enemy who is 10 times bigger than you. உன்னை விட 10 மடங்கு பெருசா இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு திறமை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பலன். கிதியோனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? Go with the might you have. உனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன். எபேசு பட்டணத்தை குறித்து, எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல என்ன சொல்ல? 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? எபேசு வெளிப்படுத்தின விசேஷம் லேமராஹாஷ் கட்டோலோகோ எதாவது 2:8 அல்லாஹ் ஹஷ்கரே பாந்தா. ஆமா, சாரி, இத குறிச்சு. ஆமா, பிலிப்பிய சபையை குறிச்சு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு வரீங்களா? இதெல்லாம் நீங்க சபையில சொல்லி சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை குறித்து நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பிரியமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. கொஞ்சம் உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்துச்சு, ஆனா நீ என் நாமத்தை மறுதலிக்கல. என் நாமத்தை மறுதலிக்கல. என் நாமத்தை நீ மறுதலிக்கல. நீங்க இந்த கல்லு சாட்சியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை ஏன் சொல்றேன்னு எனக்கு புரியல.
ஆனா நான் ஒவ்வொரு சாட்சியும் பாஸ்டர் பிடிச்சு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளோ சாட்சி வச்சிருக்கிறாரு. நேற்று நைட்டு மட்டும் தான் அவரை நிம்மதியா விட்டுருக்கிறேன். இன்னைக்கு காலையில் அவ்வளோ சாட்சிகள் ஆவியானவர் தான் சொல்ல வைக்கிறார். 20,000 கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை எத்தனை ஆச்சு தெரியுமா? 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி பாஸ்டர் சந்திக்கிறாரு? எனக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து கொடுக்கிறாருன்னு சொல்றாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்? கொஞ்சம் வேலை இருந்தோம். பாஸ்டர் அம்மா மரண படுக்கையில் இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆட்கள் வந்து சொன்னாங்களாம், இப்பவே நாங்க பணம் தரோம், இப்பவே தரோம், ஆபரேஷன் பண்ணுங்க. தேவ மனுஷன் என்ன சொன்னு தெரியுமா? செபிக்கும் பொழுது பணத்தை கொடுப்பதற்கு நீர் ஆயத்தமா இருப்பீர் என்றால் சுகத்தையும் கொடுக்க நீர் ஆயத்தமா இருப்பீர் என்றால் ஆபரேஷனை பண்ண அனுமதிக்கலையாங்க. அடுத்த நாள் வந்து கேட்டாங்களா, இல்ல பாஸ்டர் ஏன் பண்ணலையா? தேவ மனுஷன் என்ன சொன்னாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கொஞ்சம் நாள் இருந்து நீ நாமத்தை மறுதளிக்கல. இப்படிதான் ஆண்டவர் சோதிப்பார், இப்படிதான் சோதிப்பார். இத்தனை வருஷம் சோதிச்சுட்டார். இனி அடுத்த ஸ்தோத்திர கூட்டத்துக்குள் நீங்க நிச்சயமாய் வளருவீர்கள், நிச்சயமாய் நீங்கள் பெருகி இருப்பீர்கள். ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சபை கண்டே ஆகும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் மேல இருந்து நீ என்ன செய்யல? மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டியே. நாங்க ஊழியத்துக்கு வரும் பொழுது எங்க அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த எங்க அப்பா என் மேல இருக்கிற அன்புல என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னும் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு உன் பையன் 4 வயசா இருக்கிறான், உனக்கு சோறு வேணும். எங்க அப்பா என்ன ஊழியத்துல 1 ரூபாய் கூட கொடுக்கறது கிடையாது. எங்க அப்பா சொன்னாங்க, நான் உனக்கு சம்பளம் கொடுத்து உனக்கு எடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுத்து நான் உனக்கு எடுக்க மாட்டேன். சொந்த அப்பாட்ட சம்பளம் வாங்காத, பரமாப்பாட்ட சம்பளம் வாங்கி பழகுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வந்து நான் 5 ஆண்டுகள் ஆகிறது. இன்ன வரைக்கும் எங்க அப்பா நான் சண்டே ஊழியம் பண்றதுக்காக, நான் அவருக்கு கீழே இருக்கிறதுக்காக அவர் எனக்கு சம்பளம் கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தா அன்பு நிமித்தம் ஒரு 500 ரூபாய் இல்லாட்டி ஒரு 700 ரூபாய் இல்லாட்டி ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுப்பதற்கு குடும்பத்துக்கு. கீபோர்டு வாசிச்சதுக்கும் செய்தி கொடுத்ததுக்கும் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு சம்பளம் கிடையாது. ஏன்னா எங்க அப்பா அப்படி வளர்த்தாங்க. நீ என்ன செய்யணும்? என்கிட்ட சம்பளம் வாங்கி பழகக்கூடாது, எங்க வாங்க. அதுதாங்க என்ன விசுவாசத்துல உறுதியாய் மாற்றினது. அதனாலதான் யாருக்கிட்டையும் கையேந்த விடாதபடி என்னை நடத்தினது. என்னாச்சுன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். ஆவியானவர் தெளிவா பேசுறார். 2016 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பையில இருந்து நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சேன், ஊழியம் 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 இல்ல, நீ ஸ்கூல்ல வேலை பாரு. ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தேன், வைஸ் பிரின்சிபலா இருந்தேன், கோஆர்டினேட்டரா இருந்தேன். இன்னொரு ஸ்கூலுக்கு ஆண்டவர் நீ துரத்துனாரு. ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லை. என்னுடைய ஆசையெல்லாம் ஒண்ணுதான், உங்க சேவையை செய்யணும். 2021 ஆண்டு ஜனவரி மாதம் என்னோடு கூட பேசினான். அன்றைக்கு நாங்க வேலையை விட்டோம். அப்ப எல்லாரும் எதிர்த்தாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வருஷம் வேலை பாரு. அப்ப நான் ஒரு வார்த்தைய அவங்க கிட்ட சொன்னேன், என் முன்னாடி நீங்க 10 கோடி ரூபாய் வச்சு ஊழியத்துக்கு வாணும் அழைச்சாலும் எனக்கு நம்பிக்கை வராது. என் முன்னாடி அவருடைய வார்த்தை ஒண்ணு இருக்கு. அவருடைய அழைத்த பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சிட்டதுனால நான் சொன்னேன், இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு என் கழுத்தையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தைக்காக நானும் என் மனைவி 2 பிள்ளைகளும் ரத்த சாட்சியா மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்? என் கையில இருப்பது எந்த வித பணத்திற்கும் ஒப்பிட முடியாத, எவ்வளவு கிலோ தங்கத்திற்கும் ஒப்பிட முடியாத ஒரு விலை ஏறப்பட்ட அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை என்னை உயிர் வாழ வைக்கும். ஆமென். நான் சொல்றேன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. மனிதர்கள் மாறினாலும், மனிதர்கள் சொன்ன வாக்குறுதியை 2வது பையன் பிறக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கிருபையில நிறைய ஆன்லைன் செய்தி நான் கொரோனா நாட்கள்ல கொடுத்தேன். ஒரு 14 தேசத்துல நான் வந்து செய்தி கொடுத்திருக்கேன். நேரடியா போய் இல்லை, ஆன்லைன்ல. அந்த பாக்கியம் வச்சு கிடைச்சது. சோ அங்க இருக்கிற சில நிறைய பேர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஜெபத்திற்காக எனக்கு போன் பண்ணுவாங்க. நான் ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டதுல தேவ பலிபீடத்துல சாட்சியா இருக்கிறேன். ஏன்னா அவங்க நடத்துகிறதல்ல, என்னை நடத்துகிறவர் கர்த்தர். அப்போ ஒரு ருக்குமணின்னு ஒரு ஆண்டி, அவங்க ஸ்ரீலங்காலேயே
ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ஓனர். எந்த தேசத்துல? அவங்களுக்கு ஒரு 500 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு நாள் எனக்கு போன்ல சொல்றாங்க, மை சன், for your second baby's delivery I will take the entire responsibility. என்ன சந்தோஷம் நினைச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து உனக்கு 2வது டெலிவரிக்கு நான் தான் எல்லாம் பொறுப்புன்னு. கரெக்டா நான் வேற வடமலையான்ல சேர்த்திருக்கேன், திண்டுக்கல் வடமலையான்ல. ஏன்னா எப்படி சேர்த்துன்றது அது ஒரு பெரிய ஆச்சரியமான சாட்சி. எனக்கு இந்த தாய் சொன்ன உடனே என் உள்ளத்துல சந்தோஷம். என் மனைவிட்ட சொல்றேன், நான் போய் கேட்கிறேன், என் மனைவிட்ட நான் சொல்றேன், 500 கோடி மதிப்புள்ள ஒரு பெண் நம்மளுக்கு கொடுத்தா ஒரு 10 லட்சம் அனுப்பாதா? அப்பாசதான் இதெல்லாம். ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார், துக்கப்பட்டார். ஏன்னா என்னவள அங்க போயிடுச்சுன்னா, இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் இருக்குமணி ஆண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே ருக்க வேண்டிய தொடுங்கப்பா, அவங்க மறந்துடக்கூடாதப்பா, அவங்க கரெக்டான டைம்ல அனுப்பிடணும்பா. ஆனா கரெக்டா 1.5 லட்சம் அனுப்பிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு 10 லட்சம் அனுப்பிச்சா நாங்க எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்குவோமே. இப்ப நானே என் மனைவி 2 பிள்ளைகளும் இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான். ஆண்டவர் கிருபையில நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் தெரியும், தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தது போல எனக்கும் கட்டி கொடுப்பா. நல்லா தெரியும். ஆனா எப்ப கட்டி கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனா கட்டி கொடுப்பா. எனக்கு இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவா. இப்ப நாங்க இருக்கிறது ஒரே ஒரு ரூம். அந்த ஒரு ரூம்குள்ள தான் 4 பீரோ, ஒரு கட்டில், இவங்க டாய்ஸ். ஐயோ நாங்க படுற பாடு. நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு குட்டி விலங்கு சரணாலயம் போல இருக்கு எங்க வீடு. நீங்க எங்க வீட்டுக்குள்ள காலடி வச்சாலும் டாய்ஸ்ல தான் மிதிக்கணும். நீங்க நடக்கும்போது இப்படி ஒதுக்கி ஒதுக்கி தான் நடக்கணும். எல்லாம் டாய்ஸா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்குள்ளதான் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறையும் கர்த்தர் வச்சது கிடையாது. ஏன்? எனக்கு நல்லா தெரியும், அவருடைய ஊழியக்காரன யார் தான் கனம் பண்ணுவா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவினுடைய பொக்கிஷ சாலையில எவ்வளவு இருக்குன்னு அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அதுதான் யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து, அந்த வார்த்தை சொல்லுங்க, பரத்திலிருந்து அந்த உண்டாகின்ற வார்த்தை சொல்லுங்க. பரத்திலிருந்து, ஐயோ நீங்க சொல்றது நான் உண்டாகி வெளியே போயிருக்கேன் சொல்லுங்க. பரத்திலிருந்து உண்டாகி. இந்த உண்டாகின்றது ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? ப்ரொடக்ஷன் சொல்லலாமா? மேனுஃபேக்சரிங் சொல்லலாமா? நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் போட்டிருக்கிற இந்த சட்டை எனக்காக அவர் பரலோகத்துல மேனுஃபேக்சர் பண்ணது. நான் பெற்றெடுத்த 2 பிள்ளைகளும் பரலோகத்துல எனக்காக ஆண்டவர் உருவாக்கினார். நான் பெற்றெடுத்த 3 பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த 4 பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த ஒவ்வொன்று எனக்கு ஆண்டவர் கொடுத்த என் மனைவி பரலோகத்துல ஆண்டவர் எனக்காக மேனுஃபேக்சர் பண்ணார். ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார் என்ன பார்த்து, எல்வேன் உன் பாக்கெட்ல இருக்கிற பெண் உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்தது. ஏன்னா அது உனக்காக பரலோகத்துல மேனுஃபேக்சர் ஆனது. நான் என்னுடைய காரை கொடுத்த உடனே ஜோயல் அனந்தராஜ் என்ற ஒரு மூத்த தேவன், 86 வயசு, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறார். பேருந்த பெருவிழா ஸ்பீக்கர். அவர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள். ஜோயல் அனந்தராஜ் தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, டேய் இப்பதான்டா உனக்கு ஒரு நட்ட ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அடுத்த முறை பார்க்கும்போதே உனக்கு ஸ்டேரிங் உருவாயிருச்சா, அடுத்த முறை பார்க்கும்போதே உனக்கு டோர் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்டவர், அடுத்த முறை பார்க்கும்போதே உனக்கு சீட்டு ஃபிட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே என்ன பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவாரு, உனக்குன்னு ஆண்டவர் நியமித்த வாகனத்தினுடைய ஒரு நட்டுல கூட இட் இஸ் மேட் ஃபார் எல்வின் எழுதியிருப்பார் ஆண்டவர். இந்த மைக் எந்த சர்ச்சோடையது? உங்க சர்ச்சோட. என் கண்ணுக்கு தெரியாம இந்த மைக்ல என்ன எழுதியிருக்கிறார் ஆண்டவர்? This microphone was manufactured in heaven, which is belong to this PCI church. நீங்க போட்டிருக்கிற ஷர்ட், நீங்க அனுபவிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக எங்க உண்டாக்கினாரா? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Nothing is simple what you are enjoying now. நீங்கள் அனுபவிக்கிற எதுவுமே சாதாரணமானது இல்லைங்க. Every product that you use is imprinted with your name.
ஆமென். அதுல ஒரு குறைவும் இருக்க, ஒரு குறைவும் இருக்க. சரி, கொஞ்சம் பலன் இருந்தது. நீ வசனத்தை கை கொண்டபடினா. அடுத்து 3:8 திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், இந்த சபைக்கென்ற வாசல் திறக்கப்பட்டாயிற்று. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் அனுமதி, யோவேலுக்கு போயிடலாமா? அவர் அனுமதித்த, நான் உன்னிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய விட்டுக்கிளி. இப்ப தாவீதுடைய 3வது அனுபவத்துக்கு வந்துடலாமா? 3வது அனுபவம் என்ன தெரியுமா? கோலியாத்தினுடைய பட்டயம் ஒன்று இருக்கிறது. தாவீது கவன்ல கல்ல வச்சு எரிஞ்ச உடனே கோலியாத் முகம் விழுந்துட்டான். மல்லாக்க தான் விழுகணும். எப்படி விழுகணும்? அடிச்சா கம் 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 சும்மா வேற நான் கேட்கவே இல்லை. ஜோயல் உன்னுடைய வாசிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப கல் வந்துட்டு அடிச்சா எங்கதான் போற ஜோயல்? பின்னாடிதான். ஆனா நடந்த சம்பவம் என்ன? தாவீது கல்லை கொண்டு அடிச்சாச்சு, கல்லு பறந்து வரும், கோலியத் நெத்தியில பட்டுச்சு. எங்கிட்டு விழுந்திருக்கணும்? பின்னாடி விழுந்திருக்கணும். ஆனா எப்படி விழுந்தாரு? மல்லாக்க விழுந்தாரு. தலை குப்புற விழுந்தாரா? அது தெரியல, சொல்லி கொடுங்களேன். மல்லாக்கன்னா எப்படியா? குப்புற, தலை குப்புற விழுந்துட்டாச்சு. தலை குப்புற விழுந்துட்டார். என்ன நடந்தது தெரியுமா? தாவீதினுடைய கவன் அவனுடையது, அவன் எடுத்த கல்லும் அவனுடையது, அவன் வைத்த குறியும் சரியோ தவறோ, அவன் எரிஞ்சதும் அவன் பலத்தால், அந்த கல்லு பறந்து வந்ததும் அவன் பலத்தால், அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில பதிந்ததும் அவன் பலத்தால். ஆனால் தாவீது கண்களுக்கு தெரியாத ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இந்த கோலியாத்திற்கு பின்பாக ஆண்டவர் தன்னுடைய தூதனை நிப்பாட்டி வைத்திருந்தார். கர்த்தர் வந்தார், அவனுடைய கல்லு பட்ட உடனே இந்த தூதன் கையில இருந்த ஒரு பெரிய உருளைக்கட்டை எடுத்து ஒரு அடிட்டான். அடிச்சிருக்க மாட்டாரா? நான் கண்ட வெற்றி என்னால் அல்ல, நான் கண்ட மேன்மைகள் என்னால் அல்ல, எனக்கு பின்பாக ஒருவர் அதை செய்தார். My victory is not mine, my growth is not mine, my prosperity, my privilege is not mine. Behind every of my success I have my Jesus. என் இயேசு எனக்காக இருக்கிறார், என் பிதா எனக்காக இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து என் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக எனக்கு பின்னணியத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆமென். ஜோயலுக்கு அப்படியே கர்த்தர் செய்வார். All your victory is not yours, all your victory belongs to the Christ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Thank you ஜோயல். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒண்ணுமே செய்யல. சரி, இப்ப கோலியாத் கீழே விழுந்துட்டான். வசனம் தெளிவா சொல்றது 1 சாமுவேல் 17ல அவன் விழுந்து மடிந்தான், செத்தான். செத்தவனை நோக்கி போக வேண்டிய அவசியம் நானா இருந்திருந்தா ஒரு கல்லாலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார்னு சொல்லி அப்படியே என் கமனை சுத்தி சுத்தி சுத்தி. ஏன்னா சவுல் என்ன கொடுத்திருக்கிற ஒரு ஆஃபர், எவன் கோலியாத்தை கொல்லுகிறானோ அவனுக்கு என்னுடைய என்ன ஒரு ஆஃபர் பாருங்க. தாவீதுக்கே நம்பிக்கை இருந்திருக்காது, இவன் சாவான்ட்டு. ஒருவேளை நான் அந்த நிலைமையில இருந்திருந்தேன்னா விழுந்த உடனே எப்பா மீகால் கிடைச்சிட்டான்னு ஒரே ஓட்டம் தாவீது சவுல் கிட்ட ஓடி, அரசனே நீ சொன்னது போல கோலியாத் செத்தான், உன் பிள்ளையை எனக்கு தான். அந்த மனநிலை தாவீதுக்கு இல்லை. அதை விட முக்கியம், இவன் உள்ள நுழையும் பொழுது அவனை நிந்திச்சது யாரு? அவன் அண்ணன் எலிபாசா ஏதோ ஒண்ணு அப்படி தூஷிக்கிறான். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு இடத்துல விட்டு அந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு வந்து உனக்கு என்ன வேலை, உனக்கு இங்க என்ன காரியம்? தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாதாரம் இல்லையா? நானா இருந்திருந்த கோலியாத்து செத்த உடனே மண்ணை தூக்கி பார்த்து எப்படி நானா இருந்திருந்த அந்த கமன் வச்சு அந்த அண்ணன் மண்டல தொண்ணு உன்னை கொண்டு மாத்தமா கத்த வச்சுப்பாரா? என்னை கொண்டு கத்த வச்சுக்க மாட்டான். நான் சொல்லியிருப்பேன். தாவீது அதை செய்யல. சவுலிடத்திலும் போகல, தன் அண்ணனிடத்திலும் போகல, என்னை வெறுத்த அப்பாவினிடத்துல போகல,
என்னை கைவிட்ட தாயிடத்துல போகல, தான் நேசித்த ஆளுகளிடத்துல போகல. என்ன தெரியுமா செஞ்சான்? என் கல்லால நான் ஜெயத்தை கண்டது உண்மைதான், ஆனாலும் அவன் மீண்டும் எழும்பினாலும் எழும்புவான். அவன் மீண்டும் எழுந்து வந்தாலும் என் தேவனை நான் நிந்திக்க விட மாட்டேன். இதுவரைக்கும் அவன் வாயிலிருந்து என் தேவனை நிந்திச்சது போதும். இனி கோலியாத்து உன் வாய்களில் இருந்து நிந்தனை வரக்கூடாது. இந்த வாயை பேசுவதற்கு எதுதான் காரணமா இருக்கு? நாக்கு. எல்லாமே இதுதான் காரணம். இந்த இருதயம் தானே. பேசாம இந்த பாடியில இருந்து இந்த ஹெட் என்ன பண்ணிருவோம்? கலட்டி எடுத்துருவோம். ஓடி போறான். கோலியாத்து பட்டயத்தை தூக்குனான். அவன் நெஞ்சு மேல நின்றான். அவன் மேல குடுக்க விழுந்திருக்கிறான். அவன் மேல நின்று அவன் கருத்தை துண்டித்து போட்டான். நல்லா கவனிங்க. தாவீது அழகான ஒரு ஆங்கில வார்த்தை. தேங்க்யூ அப்பா. அவன் சவுல் இடத்துல போகும் பொழுது, I will not take news to the king, but I will take proof to the king. நான் ராஜா இடத்துல போகும் பொழுது கோலியாத் செத்தான் என்ற செய்தியோட போக மாட்டேன், அவன் செத்தான் என்ற ப்ரூஃபோட, நிருபத்தோட. அந்த ப்ரூஃப் தமிழ்ல சொல்றீங்க, அடையாளத்தோட, ஆதாரத்தோட. தேங்க்யூ. ஆதாரத்தோட அந்த கழுத்தை தலையை முடிய பிடிச்சு தூக்கிட்டு போனான். நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும், நீங்கள் காண்கிற வெற்றி எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா செய்தியா மாறிடாது. ஜனங்கள் காண்பார்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள், என் சொந்த கண்கள் உங்க கரத்துல இருக்கிற கோலியாத்தின் தலையை காணும். கோலியாத்தின் தலையை எது காணும்? மூன்றாவது அனுபவம் என்னன்னா, அந்த கோலியாத்துடைய பட்டயம், ரத்தம் படிந்த பட்டயம், அந்த பட்டயத்தை பார்ப்பதற்கு எல்லாருக்கும் பயமா இருக்கும். அந்த பட்டயத்தை தொடுவதற்கு பயமா இருக்கு. யாருமே அந்த பட்டயத்தை தொடர்ந்து விரும்பி இருக்க மாட்டாங்க. அந்த பட்டயம் மிக கனமானது. அவனுடைய ஈட்டியை 400 சேக்கல் நிறை கொண்ட ஈட்டி. ஈட்டியே கிட்டத்தட்ட 210 கிலோ. ஈட்டி எத்தனை கிலோ? கிட்டத்தட்ட 4 அரிசி மூட்டை கிலோ. ஒரு அரிசி மூட்டை தூக்கிறதுக்கு நம்மளுக்கு இடுப்பு நம்ம கலந்து 4 அரிசி மூட்டை ஒரே கையில தூக்கணும். அப்படி இருக்கு. அப்படி ஒரு ஈட்டியினுடைய நிறை. பட்டயம் சொல்றாங்க குறைந்தது 150 சேக்கல் நிறை இருக்கும். மினிமம் 75 kgs. 2.5 அரிசி மூட்டை தான் ஒரு பட்டயம். இன்னைக்கு சில பேர் அருவாளை தூக்கினா அருவாளோட கீழே விழுகிறோம், தாங்க முடியாம. அவனுடைய பட்டயத்தை பார்த்தீங்கன்னா 2 அரிசி மூட்டை. அந்த பட்டயத்தை தாவீதால தூக்க முடியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? சவுல் கொடுத்த பட்டயத்தை நீ தூக்க மறுத்த, சவுல் கொடுத்த பட்டயத்தை நீ தூக்க மறுத்த, உனக்கு அந்த பட்டயத்தை விட பயங்கரமான பட்டயத்தை தூக்குகிற சாக்கியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். என்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன கவன் போதும்னு திருப்தி அடைகிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க திருப்திக்கு மேல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் அநேகத்திற்கு அதிகாரியா வைப்பார். கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்த, you will become master for many things. யாருமே தூக்க விரும்பாத பட்டயத்தை அவன் தூக்க வைத்தான். இன்னொன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். சில நேரத்தில் ஆண்டவர் ஏத்திரமா நம்ம யுத்த காலத்துல நிப்பாட்டுறாரு. யாருமே தூக்க விரும்பாத, யாருமே போக விரும்பாத சில பட்டணத்திற்கு, சில சாதிகள் இடத்திற்கு உங்களை அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பீகாருக்கு போக மாட்டேன்னு ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லியிருந்தா, பீகார்ல இவ்வளவு பெரிய எழுப்புதல் வந்திருக்கு. சித்தேரி மலைக்கு நான் போக மாட்டேன்னு ஆர் ஸ்டான்லி சொல்லியிருந்தாருன்னா, இந்நேரம் அந்த மலையடிச்சிக்கப்பட்டிருக்கு. ஈஸ்ட் பீகாருக்கு நான் போக மாட்டேன்னு கல்யாணகுமார் சொல்லியிருந்தாருன்னா, குஜராத் பீல் ஆதிவாசிகள் மத்தியில் தேவதாஸ் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் எத்தனையோ மிஷனரி FMBB இருக்கிறது, இவங்க எல்லாரும் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் இந்தியா தொட்டிருக்க மாட்டார், இந்தியா சந்திக்கப்பட்டிருக்காது. அவங்க எல்லாம் பிடிக்காத இடம்னு தெரிஞ்சு போய் நின்னாங்க. அவர் அனுப்பின சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப
அழிப்பேன். ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? நீ எதை இழந்தாயோ சபையே, நீ எதை இழந்தாயோ அதை திரும்பவும் கர்த்தர் அளிப்பார். நீ திரும்பவும் அதை பெற்றுக் கொள்வாய். You will get it back. ஏசாயா 61 என்ன வாசிக்கிறோம்? 61 எடுங்க. அதுல 3 பதிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 3 ரீப்ளேஸ்மென்ட் கர்த்தர் செய்கிறார். நம்பர் 1 சாம்பலுக்கு பதில் 3வது வசனம், துயரத்திற்கு பதில், ஒடுங்கின ஆவிக்கு பதில் 3 காரியத்தை ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்றார். இந்த பதிலாக என்ன அர்த்தம்னா, அதற்கு மாறாக நான் புதிய ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க போறேன். ரெஸ்டோரேஷன், நீங்கள் இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற காரியம். 3 காரியத்தை சொல்லி நீங்க கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் உண்டாகட்டும். சாம்பல் என்ன தெரியுமா? ரஃபா பட்டணத்தை கொளுத்தி சாம்பலாக்கினார்கள் வேதம் சொல்லுது. ஆயி பட்டணத்தை கொளுத்தி சாம்பலாக்கினார்கள். சாம்பல் அப்படினாலே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டது. நீங்க ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை சிங்காரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சாம்பலுக்கு பதில் சிங்காரம். அடுத்து துயரத்திற்கு பதில். ஆமென். அடுத்து ஒடுங்கின ஆவிக்கு பதில். இந்த ஒடுங்கின ஆவி என்னன்னா ரொம்ப மோசம். எல்லா ஆவியை விட பொல்லாத ஆவி இதுதான். ஏன்னா இந்த ஆவி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாத உள்ளதா இருக்கும். நீங்க பேயாட மாட்டீங்க, கெட்ட சொப்பனம் வராது, துர்நாற்றம் வீசாது, உங்களுக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களை அறியாமலே ஒரு சோர்வு உங்களை வச்சு செய்யும். நல்லா போய்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏன்னா என் வாழ்க்கையில நடக்குது. நல்லா விளையாண்டுக்கிட்டு இருப்போம், சரி ஏன்னா இன்னும் எனக்கு இது நடக்குது. நல்லாதான் பிள்ளைகளிடத்துல பேசுவோம், கணவரிடத்துல பேசுவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், டூர் போவோம், கார்ல போவோம். திடீரென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு துக்கம் உங்களுக்குள்ள வந்து உங்க சந்தோஷத்தை என்ன செய்யும்? அடக்கி போடும். பார்த்தீங்களா? ஒடுக்குகிற ஆவி. ஒடுக்குகிற ஆவி. ஏசாயா 14:4 சொல்லுகிறது, ஒடுக்குகிறவன் ஒடுங்கி போவான். நிச்சயமாய் உங்களை ஒடுக்குகிற ஆவி இன்றோடு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. சம்பந்தம் இல்லாமல் துக்கப்படுத்துகிற, சம்பந்தம் இல்லாமல் உங்களை வேதனைக்குள் தள்ளுகிற, சம்பந்தம் இல்லாமல் உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற, சம்பந்தம் இல்லாமல் உங்களை புகழச் செய்கிற, சம்பந்தம் இல்லாமல் உங்களை முரண்பட வைக்கிற, சம்பந்தம் இல்லாமல் உங்களை அழ வைக்கிற எல்லா ஒடுக்குகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாரையும் விட்டு வெளியேறி போவதாக. Get out. You have no authority over my people. ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின். எனக்கு வெறும் 35 வயசு தான் இருக்கும். இளம் வயதுல ஊழியம் சும்மா கிடையாது. எவ்வளவு போராட்டம் தெரியுமா? எவ்வளவு பிசாசு போராடுவது தெரியுமா? ஆனா ஒவ்வொரு முறையும் போராடும் பொழுது அடுத்தபடி இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை போ. என்னுடைய கற்பனையில கூடு கட்ட விடவே மாட்டோம், விடக்கூடாது. ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ பார்த்தா, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கும் பொழுது, பெண்ணை ஒரு ஆண் பார்க்கும் பொழுது, அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிசாசு சில எண்ணங்களை கொண்டு போவோம், அப்படியே கூடு கட்ட வைப்பான். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலே அந்த நொடியை இயேசுவின் நாமத்துல போகக்கூடாத பிசாசு. We are practicing it. வானத்திலிருந்து குதித்த தூதர்கள் அல்ல. We are still the flesh and we have some temptations that the Holy Spirit helps us to come over it. தானியேலை சிங்கக்கேபில போட்ட பொழுது ஏன் தெரியுமா சிங்கம் தானியேலை தொடல? ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு தெரியுமா? Lions cannot smell flesh in Daniel. தானியேல் மேல மாம்ச வாசனையவே சிங்கத்தினால முகர முடியல. Because he was full of Holy Spirit. அவன் எப்பொழுதும் அக்காவுக்காக நன்றி எல்லாரும் கை தட்டிடலாமா? Because I love this God. Amen. When Satan smells Spirit of the Lord inside you, he cannot smell the flesh inside you.
உங்களுக்கு மாம்சம் போராட்டம் ஏன் வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை விட மாம்சம் என்ன பண்ணிருக்கு? மேலோக்கி நிக்குது. Your spirit is weaker than your flesh. அதனால நேத்து ஒரு வார்த்தையை சொன்னேன், don't feed your flesh than the spirit. எப்படி ஆவியை போஷிக்கலாம்? வழியே இல்லை, நான்வெஜ்ஜை குறைச்சிக்கலாம். எனக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், எப்ப சாப்பிட்டாலும் பாதி வயிறு, இன்னமும் பசிக்கும், இன்னமும் சாப்பிடணும், இன்னமும் குடிக்கணும்னு தோன்ற நேரத்துல எந்திரிச்சு சொல்லில போய், இல்லாட்டி தண்ணியை குடிச்சு நிரப்பேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 பாட்டில் தண்ணி குடிச்சிருவேன். அப்ப என்னுடைய வயிறு முக்கா வயிறு என்ன செஞ்சிடும்? அப்ப நான் எவ்வளவு சாப்பிடுவேன்? 1/4 பேர் தான் சாப்பிட்டுருப்பேன். எனக்கு என்ன ஃபீல் வரும்? This is how you have to feed your flesh. ஏன்னா இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்றுள்ள நதி புறப்படும் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி தான் போட்டிருக்கு? Out of your belly shall flow the river of life. பிசாசுடைய ஆவியா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியா இருக்கட்டும், எங்க நம்ம குடியிருப்பாரு? வயிற்றுல. இருதயத்துல இல்லை, மண்டையில இல்லை, எங்க? வயிற்று. அப்படிப்பட்ட வயிற்றை நீங்க கெடுக்கலாமா? அதனால நான் மிளகு போடுறது நிப்பாட்டிடுறேன். மிளகு, சுக்குமல்லி காபி அதெல்லாம் நான் குடிச்சேன்னா வயிறு எரிய ஆரம்பிச்சு. சாஃப்டா சாப்பிடணும், ஃபுல்லா நிரப்பக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சபைக்கு இதை ஏன் கற்றுக் கொடுக்க ஆவியானவர் வைக்கிறார்? நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னைக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணுதோ அன்னைக்கு நடந்துட்டு எழுந்துச்சுப்பேன். எத்தனை தடவை தெரியும் ஐஸ்கிரீம் கடையை தாண்டினா எனக்கு முடியவே முடியாது. நான் ஐஸ்கிரீம் தான் எவ்வளவு சளி பிடிச்சாலும் ஐஸ்கிரீம் அடிக்கிறது. அப்படி நீங்க நினைச்சேன், செப்பி நீ ஜோயின் கூட ஐஸ்கிரீம் கடைக்கு போகணும் போலமா? சரி. சில நேரத்துல நான் போகும் பொழுது எதிர்ச்சியா போன ஒண்ணு இல்லை, அந்த கடையை பார்த்த உடனே அப்படியே கிரேவிங் உண்டாகும், உடனே வாங்கி சாப்பிடும். அந்த நேரத்துல தான் இயேசுவின் நாமத்தில் பின்னி போடுவேன், அந்த இடத்துக்கு ஓடிடுது. ஐயோ, அந்த கேஎஃப்சியை தாண்டும் பொழுது நம்மளது படுத்துற பாடு இருக்கு பாருங்க. என் பிள்ளை 2 பேர் டாடி கேஎஃப்சி ஹஸ் கம், லெட்ஸ் கோ இன்சைட். அது மாதிரி சூப்பர் இங்கிலீஷ்ல சொல்லுவானுங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நோ மை சன், இட்ஸ் நாட் தி டைம். அப்படினா டாடி வில் கெட் ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தான் உள்ள போவோம். ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிப்பாட்டுறது, உள்ள போனேன்னா ஒரு 2 லெக் பீஸ், ஒரு பாப்கார்ன், எல்லாம் ஒரு பெரிய பேக்கோட வெளியில வர்றது. It is better not to go inside. ஏவா விழுந்ததற்கு one of the reason, போனதே தப்பு. போய்தான் பார்ப்போமே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் மேலேயும் உனக்கு அதிகாரம் உண்டு, எல்லா மரத்து மேல அதிகாரம் உண்டு, ஒரு மரத்தை தானே தொடக்கூடாது. ஆண்டவர் அதை சொல்லாம இருந்திருக்கலாமே. சொல்லாம இருந்திருந்தா கூட நம்ம அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருக்க மாட்டோம். சொன்னதுக்கு காரணம் உண்டு. உங்களுடைய விசுவாசத்தை இப்படிதான் சோதிப்பா, உங்க பரிசுத்தத்தை இப்படிதான் சோதிப்பா. அந்த இடத்துல போனா பிரச்சனை இருக்குன்னு தெரிய வைப்பார். அப்ப நீங்க போறீங்களா இல்லையான்னு பாப்பா. இந்த சத்தியம் உண்மையா பொய்யா? He will show you the bad place and he will test whether you go there or not. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும், பத்திரிக்கை வந்து கொடுப்பான். கொடுத்துட்டு சொல்லுவான், மாப்பிள்ள நீ வரலன்னு வச்சுக்க, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், செத்தா சாவுடான்னு சொல்லுங்க. வேண்டாம். ஐயோ, நான் உங்க ஊர்ல என்ன இங்க என்ன ஃபேமஸ் பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை இங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன ஃபேமஸ்? கல்யாணம் தான். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னு சொல்லுவேன், வீடு கட்ட ஆரம்பிப்பான், பணம் இருக்காது, ஆம்பளை பையனுக்கு காது குத்தி விட்டுருவான். அவன் பாத்தீங்கன்னா 11வது படிச்சுக்கிட்டு இருப்பான். நீ வாடா, ஒரு நாள் உன் காதை போடுறா, அந்த ஒரு காது குத்துல எனக்கு மொய் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரும்டா. அந்த 2 லட்சத்தை வீட்டை கட்டி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செஞ்சிருவோம்? கொஞ்சம் கொஞ்சமா கடன் மேல கடன், கடன் மேல கடன், கடன் மேல கடன். எங்க ஊர்ல ஒரு பெரிய சாபம், கடன் சாபம். ஒருத்தன் எல்லா லோனையும் கட்டி முடிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு கையடிக்க ஆரம்பிச்சிடும். வேணும்னே போய் கடன் வாங்குறாங்க. நான் சொன்ன பத்தியில ஒரு கார் வாங்கினாங்க, 4th ஹேண்டில் 1,60,000 ரூபாய்க்கு வாங்க, 2 லட்சம் ரூபாய் லோன் போட்டேன், 18 மாசம் கட்டணும், 6,797 ரூபாய்.
இந்த 18 மாசமும் கர்த்தர் என்னோடு கூட பேசல, என்ன பயன்படுத்தல, என்ன உபயோகப்படுத்தல. ஆனா ஒரு அப்பா இரக்கத்தினால, அந்த பிச்சைனால எனக்கு அந்த 7,000 மாசம் மாசம் கொடுத்தார். அது போக ஒரு 1000 ரூபாய் கொடுப்பார். எதுக்குன்னா அந்த ஒரு மாசத்துக்கு செலவு, அதுக்கு மேல கொடுக்கல. 18 மாசம் நாங்க புது துணி வாங்கினதா எங்களுக்கு யோசனையே இல்லை. 18 மாசம் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆண்டவர் இறுக்கி கொடுத்த, ஏன் ஆண்டவரை கார் வாங்கிட்டான்னு கேட்டேன். அவர் பதிலே கொடுக்கல. உடனே நான் என்ன நினைச்சிட்டேன், மௌனம் சம்மதத்திற்கு. இது வெளிப்படுத்தின விசேஷம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 23:1. அதுதான் இந்த வசனம் போட்டிருக்குது. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. எடுத்தீங்களா? எவ்வளவு அக்கறையா திருப்பீங்க ஐயா. 22 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. சரி, அப்படி ஒரு வசனமே வேதத்துல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், ஆண்டவர் அமைதியாயிட்டாரு, அதனால நான் வாங்கினான். அவரும் அமைதியாவே இருந்துட்டார். அமைதியா இருந்ததுனால வாங்கினதுனால அவர் அமைதியாயிட்டார். 18 மாசம். ஆனா 18 மாசம் முடிஞ்ச அடுத்த வாரமே எனக்கு பாம்பேல 5 நாள் ஓடியும், அதுக்கு அடுத்த வாரம் பெங்களூர்ல 5 நாள் ஓடியும். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். பேய்களை ஓட வைத்தார். அநேக குருடர்கள், அநேக செவிடர்கள், முடவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அன்னைக்கு நானே மனைவி தீர்மானம் பண்ணோம், இன்னும் எது வாங்கினாலும் இஎம்ஐல மாத்திரம் வாங்கிடவே கூடாது. 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு போன் தேவை. என் மனைவி போனை பார்த்து எங்களை எதிர்பார்த்து பேச, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாஸ்டர், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் எதுவுமே உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரூபா கூட வேண்டாம், நீங்க தப்பா சாட்சிக்காக சொல்றேன். போன் அவ்வளவு மோசமா இருக்கு. கர்த்தர் கொடுக்காதது எங்களுக்கு வேண்டாம்னு உட்கார்ந்துருப்போம். சாப்பாடு கர்த்தர் கொடுத்தா, இப்ப கூட நாங்க ஊருக்கு வரும் பொழுது எங்க அம்மாச்சி என் பையனுக்கு ஃபீஸுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்க உயிர்மை எப்படி தெரியுமா போச்சு, அப்பாவோட கர்த்தர் பெட்ரோலுக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னார், தோலை முடிச்சு. எதுக்கு நான் கொடுத்தேன்? ஆண்டவர் ஃபீஸுக்கு கொடுத்தேன். ஃபியூஸை முடிக்க விட்டார். கடைசி நிமிடம் வரைக்கும் பெட்ரோலுக்காக காத்திருக்க செய்தார். வண்டியை எடுத்துட்டோம், வர்ற வழியில கர்த்தர் அற்புதம் செய்தார். டேங்க ஃபில் பண்ணி சந்தோஷமா வந்து தூத்துக்குடியில என் மனைவி பிள்ளைகளை இறக்கி விட்டுட்டு உங்க மத்தியில வர கர்த்தர் கிருபை செய்தார். என்றைக்குமே அன்னைக்கு நாங்க எடுத்த தீர்மானம், இனி இஎம்ஐக்கே போகக்கூடாது. அவங்கள பார்த்து நான் தைரியமா சேலஞ்ச் விடுறேன். இஎம்ஐ வாங்குறது, லோன்ல பொருள் எடுக்கிறது நிப்பாட்டி பாருங்க, இயேசு அற்புதம் செய்வார். நீங்க எப்பெல்லாம் மத்தவங்க கிட்ட போய் கை நீட்டுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஆண்டவருடைய கையை உடைக்கிறீங்க. எப்பெல்லாம் நீங்க மனுஷங்கிட்ட இப்படி கையை நீட்டுறீங்களோ அப்பெல்லாம் அவருடைய கை குறுகி போக ஆரம்பிக்கிறது. அவருடைய கை குறுகாதுன்னு வசனத்துல வாசிக்கிறோம் 59:1 ஏசாயால. ஆனாலும் ஒன்று சொல்றேன், அவருடைய கை குறுகுகிற காலம் ஒன்று இருக்கிறது. எப்ப தெரியுமா? நீங்க அவர் கையை மீறி நீட்டுற பொழுது, லோன் வாங்கும் பொழுது, கடன் வாங்கும் பொழுது, கைமாத்து வாங்கும் பொழுது, வட்டி வாங்கும் பொழுது, சீட்டு போடும் பொழுது. அதெல்லாம் போட்டுறாதீங்க, நான் அன்பா கேட்கிறேன். சீட்டு வேண்டாம், பொல்லாத பாதாளம். எங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் பிலோமின் அவர் பேரு, அவர் சொல்லுவாரு, 8 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து இப்பதான் ஆண்டவர் காப்பாத்தினார். அந்த கடனை அடைப்பதற்கு ஆண்டவர் என்னையும் மனைவியும் பயன்படுத்தினார். அவர் சொல்றாரு, கடன் என்பது ஒரு கேன்சர் நோய் மாதிரி. ஒரு தடவை வந்துருச்சுன்னா பரவ ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது தொற்றுக்கொண்டே இருக்கும். அதை கர்த்தர் சுகப்படுத்தாம வேற யாராலையும் சுகப்படுத்த முடியாது. எத்தனை கீமோதெரபி கொடுத்தாலும், இம்யூனோதெரபி கொடுத்தாலும், ரேடியேஷன் தெரபி கொடுத்தாலும் சுகமாகவே ஆகாது. எது? கடன். வாங்காதீங்க. உங்க பிள்ளையா இந்த இடத்துல சொல்லிட்டு நான் இன்னைக்கு கிளம்புறேன், தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் நீட்டி கடன் வாங்காதீங்க. எனக்கு அப்படிப்பட்ட பணமே வேண்டாம். நீங்க அனுபவிச்சு பாருங்க. எனக்கு நிறைய சாட்சி வந்து அப்படியே உள்ள அனுபவிச்சு பாருங்க. நான் விழுப்புரத்துக்கு மீட்டிங்க்கு போகணும், கையில 1 ரூபாய் இல்லைங்க.
ஏசப்பாட்ட கேட்கிறேன், டோல்கேட்டுக்கு நீங்க போட்டா நான் போவேன், இல்லாட்டி டோல்கேட் என்ன பிடிச்சு வச்சாங்கன்னா நீங்க தான் என்ன தூக்கிட்டு போகணும். பெட்ரோலுக்கு நீங்க கொடுத்தா நான் போடுவேன். என் மனைவி கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் மனைவிக்கு நான் மாசம் மாசம் கொடுக்குறேன். எனக்கு ஊழியத்துல ஆண்டவர் எவ்வளவு பணம் கொடுக்கிறாரோ அந்த பணத்துல என் மனைவிக்கு நான் சொந்தமா கொடுக்குறேன். ஏன்னா அவளும் ஒரு பெண், அவளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அவளுக்கு ஒரு அமேசான் அக்கௌண்ட், அவங்களுக்கு ஒரு பிளிப்கார்ட் அக்கௌண்ட், அவங்களுக்கு மீஷோ. போ என்ஜாய் யுவர் செல்ஃப். ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 5000 இல்ல 3000 4000. நான் நினைச்சதானே என் மனைவி கிட்ட போய் அம்மா பெட்ரோலுக்கு கொடுமா நான் திருப்பி தந்துடுறேன்னு கேட்டிருக்க முடியும். எனக்கு அதுல ரொம்ப கவனமா இருந்தேன். ஆண்டவர் என் மனைவி கிட்ட நான் போய் வாங்க மாட்டேன், ஏன்னா அது அவளுடையது. நீங்க எனக்கு கொடுத்தா நான் பெட்ரோல் போடுவேன், இல்லாட்டி பாதியில வண்டி நீங்க தான் எடுத்துட்டு போகணும். நீங்க எடுத்துட்டு போனா நான் வர்றேன். என்னாச்சு தெரியுமா? நான் போயிட்டு ஜபாரைக்குள்ள முழங்கால் போட்டு ஜபம் பண்ணிட்டு வெளியில வருவேன். என் போன்ல மெசேஜ் வந்துச்சு, your account has been credited with 5019 rupees, 5019 ரூபாய். எனக்கு நான் சந்தோஷம். 1000 ரூபாய் டோல்கேட்டுக்கு போட்டேன், 4000 ரூபாய் பெட்ரோலுக்கு எடுத்து வச்சுட்டு என் மனைவிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறேன். அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, யார் நினைச்சான்னு பார்க்கலாமே. கூகுள் பே ஓபன் பண்ணி பார்க்கிறோம், நோட்டிபிகேஷன் இல்லை. போன் பேல இல்லை, பேடிஎம்ல இல்லை. சரி, பேங்கினுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா அதுலயும் பேர் வரல, வெறும் நம்பர் தான் வருது. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வருது வாட்ஸ்அப்ல. இங்கிலாந்துல இருந்து ஒரு சகோதரி மேரி மம்தான், அந்த சிஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் did you receive the money I have sent? நான் கேட்டேன், என்ன அனுப்பிச்சேன், எங்க அனுப்பிச்சேன்? Pastor, before 10 days I sent you 50 pounds. அவங்க ஊர்ல 50 ரூபாய், அவங்க ஊர்ல 50 பவுண்ட். நம்ம இந்தியாவுக்கு ஒரு பவுண்ட் 100 ரூபாய். இந்தியாவில் வரும்பொழுது 5019 ரூபாய். அவங்க நினைச்சு என்ன நினைச்சு போட்டுருப்பாங்க, டீச்சருக்கு வச்சுக்கிட்டோம்னு நினைச்சு 50 ரூபாய் அந்த அம்மா போட்டு இருக்குதுங்க. அது எனக்கு 5019 ரூபாயாவே வந்தது. நீங்க ஆண்டவர் என்ன நினைக்கிறீங்க, அப்பாவை என்ன நினைக்கிறீங்க? என் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் பாதாளத்துல விழுந்துடுவேன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்னை தூக்க வல்லவர்னு நினைச்சு கால் எடுக்க வைக்கணுமே தவிர பாதாளம் நரகத்தை சொல்லல. பெரிய குழியில விழுந்தாலும் என் இயேசு வந்து தூக்குவார். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். இந்த செய்தியை நான் என்னைக்கு படிக்க போறேன்னு தெரியல. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரமா 32வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம். தேங்க்யூ. அதேதாங்கம்மா 32:11 வாசிங்க. ஆண்டவரே, இந்த அக்கா ஒரு ஊழியக்கார சந்ததியா மாத்தி கழுகு தன் கூட்டை கலைத்து. நிச்சயமா ஆண்டவர் நம்ம கூட்டை கலைப்பாரு. அது அவருடைய ஸ்டைல். பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுகட்ட பூச்சி அனுப்புவார். ஏன்னா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவார், நான் பச்சித்த வருஷத்தின் பலனை மறுபடியும் தருவேன். சொல்லுவா. தாவீதினுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையடிப்பதற்கு சிக்லாக்ல பெலிஸ்தியர்களை அனுப்புவார். யார் வந்தது? பெலிஸ்தியர்கள் இல்ல, பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க. வந்து கொள்ளையடிக்க ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன்னா திருப்பி போகும் பொழுது அந்த கொள்ளையை மாத்திரம் அல்ல, அங்க ஏற்கனவே அவர்கள் பெலிஸ்தரிடத்திலிருந்து கொள்ளையடிச்சுதான் வச்சிருந்தாங்க. சகலவற்றையும் அவர்கள் திருப்பி கொண்டு செய்தார். ஆண்டவர் அனுமதிப்பார். இங்க என்ன அனுமதிக்கிறாரு? கூட்டை. ஆனா ஏன் கலைக்கிறார்னா, தன் குஞ்சுகளுக்கு என்ன செய்வார்? தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது. எல்லாரும் இருந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து செல்வோம். நீங்கள் நிச்சயமாய் வளருவீர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா வளர்ந்த மரத்துல இருக்கிற இந்த பிரச்சனைகளை கர்த்தர் மறுபடியும் கொடுப்பார். கண்டினியூஷன் தானே, இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி தானே இருக்கு. மரத்தை குறித்து தானே பேசுறோம். சரி, வளருவீர்கள். விதையாகிய நீங்கள் பெரிய செடியாய் மாறி அது பெரிய விருட்சமாய் மாறுவீர்கள்.
ஆகாயத்து பட்சிகள் வந்து அமரும். ஆனாலும் அந்த மரத்துல இந்த 4 விதமான பேரழிவுகள் இருக்க நேர்ந்தது. ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, ஆத்துமாவனை விட்டு போனாங்க, கனிகள் போனது, அபிஷேகம் குறைந்தது, உள்ள மறைஞ்சிருந்து இந்த சபைக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், அந்த பட்சித்த வருஷத்தில் பலனை நான் உனக்கு மறுபடியும் தருவேன், மறுபடியும் தருவேன், மறுபடியும் தருவேன். 2 ராஜாக்கள் எடுக்கல, நீங்க நின்ற வண்ணமாகவே எடுக்கல. 2 ராஜாக்கள்ல அந்த சூனேம் ஊரால் என்ன செய்தா தெரியுமா? எலிசா சொன்னதுனால 7 வருஷத்திற்கு முன்னாடி பெலிஸ்தருக்கு போயிட்டான். இப்ப அவ திருப்பியும் பெலிஸ்த தேசத்தை விட்டு தன் தேசத்துக்கு வரா. 2 ராஜாக்கள் 8 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எதுக்காக வரா தெரியுமா? அவள் விட்டு போன தன்னுடைய நிலத்தில் பற்றி கொள்ள. 7 வருஷத்துக்கு முன்னாடி போகும் பொழுது விட்டுட்டு போன தன்னுடைய நிலத்தை மீண்டும் வாங்குவதற்காக வர்றா. அவள் உள்ளே வருகிற அதே நேரத்தில் அவளை குறித்து கேயாசி பேசிக் கொண்டிருக்கிறார் ராஜா இடத்துல. நீங்க போகும் பொழுது உங்களை குறிச்சு எப்படியும் யாரையாச்சும் தூங்க விட மாட்டாங்க. மொர்தெகாய்க்காக ராஜாவை தூங்க விடல, பாஸ்டர் சாம் பீட்டருக்காக தட்சிணாமூர்த்தி ஐயாவை தூங்க விடல, எனக்காக எத்தனையோ பேரை தூங்க விடல, தூங்க விட மாட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ உள்ள நடந்தவனே கேஸ் சொன்னா, இவள் தான் அவள். அழகாத வசனத்துல போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளை தாயாகி அந்த ஸ்திரீக்கு வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கேயாசி, ராஜாவாயே என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. அந்த காலம் உங்க சபைக்கு வந்துருச்சு. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவன் தான், இவள் தான். யோவான் 8 ஒரு குருடன் என்ன சொல்றான்? நீ பிச்சைக்காரனாச்சே. 8:8 வாசிங்க. யோவான் 8:8. யோவான் 8:8. அவர் மறுபடியும் குனிந்து எழுதினார். சாரி அந்த கண்ணில் அவர் இயேசு எச்சியை உமிழ்ந்து மீண்டும் அவனுடைய கண்களில் பூசுவார்ல. தேங்க்யூ, ஒரே நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்கேபா ஹான்சபா ஸ்கேபா ஏபாலா ஷபாபாலா கந்தரா பாபா கந்தி. Rehatala bakoshike matolo mushkara. Rehatolo bono sheba hatala gavakata. 9ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், யோவான் 9. நான் யோவான் 8 சொல்லி, யோவான் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. கரெக்ட். எத்தனாவது அதிகாரம்? சாரி, 9:9. 8:8 சொன்னீங்க, மன்னிச்சிருங்க. 9:9. சிலர் அவன் தான் என்றார்கள், அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான். என்ன பிச்சைக்காரனா பார்த்த உண்மைதான், என்ன குருடனா பார்த்த அவன் தானா? ஆனா இப்ப நான் பிச்சைக்காரன குருடனும் இல்லை. அவளை குறிச்சு இவன் தான் அவள், இவனை குறிச்சு நான் தான் அவன். இந்த சபை அப்படி சொல்லுகிற காலம் வருங்க. நீங்க சொல்லுவீங்க. என்னாச்சு தெரியுமா? ராஜா அந்த நிலத்தையும் சரி இந்த வீட்டையும் சரி 7 வருஷம் அவன் இருந்திருந்தா அந்த வயல்ல என்ன வருமானம் கிடைச்சிருக்குமோ அத்தனையும் அவளுக்கு கொடுத்தார். ஆண்டவர் உங்க சபைக்கு அப்படி செய்வார். ஆண்டவர் இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. Hallelujah. பரிசுத்த வருஷத்தினுடைய விளைவை கர்த்தர் திரும்ப நமக்கு தருகிறார். Hallelujah. வருஷம் பலவிதத்திலே ஆமென். Hallelujah. படைந்தாலும் ஆமென். நம்முடைய கனி விட்டு போயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்கள் நஷ்டம் போயிட்டு போயிருக்கிறார். அந்த கர்த்தர் திரும்பவும் தேவன் நம்மை கர்த்தர் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவர். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஆமென். வருஷத்திலே விளைவை கர்த்தர் நமக்கு தருவார்.
ஹalleluya கர்த்தருடைய வல்லமையை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் கூட்டங்களிலே ஆவியானவரே, எங்களோடு கர்த்தர் இடைப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாட்களிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வருஷத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நஷ்டப்பட்டு போனவைகள், அந்த வருஷத்திலே கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நஷ்டப்பட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறவர். இன்னைக்கு எல்லா வருஷத்தினுடைய விளைவை கர்த்தர் மீண்டும் எங்களுக்கு தன்னை தரப்போகிறேன். ஒவ்வொரு தேவ வாழ்வும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானி ஆண்டவரே காட்சிவசம் ஆண்டவரே நாங்கள் ஞானியும் நிரம்ப போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்னாடி ஆண்டவரே கர்த்தரை நாட்களில் கர்த்தரை பிரியப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை தருகிற எல்லா சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். பகல் கூட்டத்தில் பரிசுத்தாவியானவர் நீர் உணர்த்தின நீர் ஆண்டவர்களோடு பேசுவதை கேட்ட எல்லாம் ஆண்டவர்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்துக்கு ஆண்டவரை தங்களுக்கு கொடுத்தது போல என்னை நேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாட்களில் கத்திருக்கின்ற ஜீவிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் கிருபையாகும். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவர் இந்த மாலை கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். 2 நாள் இந்த பண்டிகை கூட்டத்தை கர்த்தர் தேவன் உண்மையில ஆசீர்வதித்து வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னும் பலரை கர்த்தர் அழைத்து வருவீராக. கர்த்தருடைய கரம் மகிமையாய் ஆண்டவரே இந்த மாலை கூட்டங்களை கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. நேகரை கர்த்தர் தொடுவீராக. அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. அலை கூட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் கொடுக்கிறோம். நாட்களில் கர்த்தர் தொடர்ந்து கர்த்தருடைய கிரியைகளை நடத்தி தாசனை கர்த்தர் கரத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். ஆண்டவரே நாமம் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.